ரேஷன் அரிசி வச்சு உடனே செய்யற மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்ட்ல காரசாரமான போண்டா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த போண்டா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் என்னோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா, ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் வீடியோ போடுற எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கும். இப்ப வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாம சூப்பரான டேஸ்ட்ல சுட சுட போண்டா ரேஷன் கடை பச்சரிசியில எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாஜி சமையல். நான் இன்னைக்கு இந்த கப்ல ஒரு கப் அளவுக்கு ரேஷன் கடையில வாங்கின பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன். இதுல நீங்க கடையில வாங்கின அரிசியில கூட செய்யலாம். இப்போ இந்த அரிசியில கல்லு மண்ணு இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரிசியை எடுத்து நம்ம ஒரு பெரிய பவுல்ல போட்டுடலாம். இப்போ இந்த அரிசியை ஒரு 2ல இருந்து 3 தடவை கிட்ட நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, சூப்பரா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து இதை மூழ்கிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்சிருங்க. அரிசி நல்லா ஊறி சாஃப்ட் ஆகி வரட்டும். இப்ப ஒரு 20 to ½ an hour கிட்ட ஆயிடுச்சு. அரிசியும் பாருங்க சூப்பரா ஊறி வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல உள்ள தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு ஒரு பெரிய மிக்ஸி ஜார்ல போட்டுடலாம். இப்போ இந்த அரிசியில தண்ணி எதுவுமே ஊத்தாம நல்லா கட்டியா இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. நெருநெருலாம் இருக்க கூடாது, ஓரளவுக்கு நல்லா நைஸா அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்ல கட்டியாவும் இருக்கணும், அதே நேரத்துல நைஸாவும் இருக்கணும். இப்போ இத ஒரு அகலமான பவுல்ல போட்டுக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு 3 கிட்ட அவிச்ச உருளைக்கிழங்கு எடுத்து அது மேல உள்ள தொலி எல்லாம் உரிச்சு வச்சிருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு சின்ன சின்ன கியூபா கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு கூட ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்தி இதையுமே நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ உருளைக்கிழங்கு பேஸ்டே எடுத்து இதுல கொட்டிடலாம். அடுத்ததா இது கூட ஒரு சின்ன மீடியம் சைஸ் அளவு வெங்காயம், 4 கிட்ட பச்சை மிளகா, கொஞ்சமா கொத்தமல்லி இலை இதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் அதுல சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது எல்லாத்தையும் போட்டு கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசி மாவு உருளைக்கிழங்கு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நாச்சும் கை விடாம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, போண்டா போடுறதுக்கு சூப்பரான கன்சிஸ்டன்சில நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை பொரிச்செடுக்கிறதுக்கு நான் எண்ணெய் ஊத்தி காய வச்சு வச்சிருக்கேன். கையை வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பாலா போட்டுக்கோங்க. போட்ட உடனே நமக்கு நல்லா உப்பி பொங்கி வரும். போண்டா போட்ட பிறகு அடுப்பை ஓரளவுக்கு நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அப்பதான் உள்ள வரைக்கும் போயிட்டு நமக்கு நல்லா வெந்து கிடைக்கும். இப்போ போண்டா போட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இந்த கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துல நீங்க செஞ்சிடலாம். மாவு எதுவுமே இல்லாத நேரத்துல இந்த மாதிரி ரேஷன் கடை பச்சரிசியை வச்சு செஞ்சீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான இந்த ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.